காஸ் 24 யாரை விசிட் பண்றதுக்காக வந்திருக்கோம். Never stop, I'll get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going. இதான் உங்களுக்கு மெயின் யார்ட் மாதிரி அசாப் சென்னையில. இப்போ இங்க அரௌண்ட் வந்து 700 கார்ஸ் இருக்கு. No, I ain't the type to give up. If I do something, man, I do it till I get what I want. I turn a business out of nothing into something I love. I got a poker face, but honestly, I'm not one to bluff. நமக்கு டர்ம்ஸ் வந்து 140 குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் பண்ணி வந்துருவோம். ஆக்சிடென்டட் ஃப்ளட் ஓடோ டேப்பரிங் வெஹிக்கிள்ஸ் நம்மகிட்ட இருக்காது. This life ahead of you ain't easy, it was built to be rough. But that's what makes a personality is tragedy, bro. இந்த பட்ஜெட் கவர் பண்றதுல நம்ம சேனல் ஃபேமஸ். எனக்கு ஒரு சில காசோட மாடல் டீடைல்ஸ் பட்ஜெட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா நான் சஜஷன் பண்றேன், வாங்க பாப்போம். மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ற கார் உங்களுக்கு இதுதான் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா மைலேஜும் நல்லா கிடைக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார் உங்களுக்கு. ரேட்டிங் போகும்போது மேக்ஸிமம் நமக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. நானா இருந்தாலுமே கஸ்டமருக்கு சஜஷன் கொடுக்கணும், அல்ட்ராஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாஷ் பண்ணி வேக்ஸ் பாலிஷிங் பண்ணி ஒரு ரெடி டு டிரைவ் ஒரு ரிப்பன் கட்டி ஒரு நியூ கார் மாதிரி கொடுத்து நம்ம டெலிவரிக்கு போனோம். வேற லெவல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான கார் தேடுதலுக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய லொகேஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா சென்னை தான் வந்திருக்கோம். சென்னையில திருவேற்காடு தான் வந்திருக்கோம். முக்கியமா காஸ் 24 யாரை விசிட் பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கார்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க இங்க ஏன் வந்து கார் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரீமை நிறைவேற்றுறதுக்காகவே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடங்கள்ல காரை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு மெக்கானிக்கை கூட்டு போய் செக் பண்ணி கார் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லா மெக்கானிக்குமே எல்லா விதமான அந்த வண்டியில இருக்கக்கூடிய A to Z டீடைல்ஸ் சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த காஸ் 24 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக சென்னையில ஒரு MRL லேப் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த லேப் பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த காரை செக் பண்றதுக்கு 140 குவாலிட்டி வந்து செக் பண்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லேப்பை பத்தி ஒரு எக்ஸ்பெஷலி ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேப் ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் லேப்னு சொல்றாங்க. ஸோ அந்த லேப்ல 140 குவாலிட்டி இந்த காரை தரவா செக் பண்ணி தான் இங்க யார்டுக்கு சேல்ஸுக்கே வந்து கொண்டு வராங்க. இந்த திருவேற்காடுல இருக்கக்கூடிய இந்த காஸ் 24ல கார் அட்வைசரா இருக்கிற நம்ம விக்னேஷ் ப்ரோ வந்து வெல்கம் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஃபைன் ப்ரோ. ப்ரோ, நம்ம காஸ் 24 பத்தி நான் சொல்றதை விட நீங்க வந்து இந்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளைனா சொல்லுங்க. காஸ் 24 ஆபீஸ் வந்து நம்ம சென்னையில எத்தனை இடத்துல இருக்கு? என் நேம் விக்னேஷ். நான் வந்து இப்போ திருவேற்காடுல கார் அட்வைஸா இருக்கேன். இப்போ காஸ் 24ல பாத்தீங்கன்னா 2 யார்டு இருக்கு. ஒரு யார்டு பாத்தீங்கன்னா நாவலூர், இப்ப நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா திருவேற்காடு. இங்க எவ்வளவு வண்டி ப்ரோ? இதான் உங்களுக்கு மெயின் யார்டு மாதிரி அசாப் சென்னையில. இப்ப இங்க அரௌண்ட் வந்து 700 கார்ஸ் இருக்கு. 700 இருக்கு உங்களுக்கு. பிளஸ் வந்து உங்களுக்கு OMRல போனீங்கன்னா அங்க ஒரு 400 கார்ஸ் இருக்கு உங்களுக்கு. அங்க 400 இருக்கு உங்களுக்கு. ஒரு 1200 மந்த்ல வந்து நீங்க அரௌண்ட் ஒரு 1000 கார்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் பாக்குறதுக்கு நீங்க நாங்க வச்சிருக்கோம். இதே மாதிரி எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, இப்ப நான் கஸ்டமரா நான் இங்க வர்றேன்னு வச்சுக்கோங்க, காஸ் 24 வந்தா எனக்கு இங்க வந்து நான் மத்த டீலர்ஷிப் ஆபீஸ் போயிட்டு நான் எடுக்கிறத விட யூஸ்டு கார் டீலர்ஷிப் ஆபீஸ் போய் எடுக்கிறத விட இங்க வந்தா எனக்கு நீங்க என்ன மாதிரியான கைட்லாம் அசாப் உங்களுக்கு டீலர்ல இருந்து காஸ் 24 அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லைக் இது வந்து நமக்கு ஒரு மேஜரா பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. அப்படின்னும் போது நீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டீலர்ல போனீங்கன்னா ஒரு லிமிடெட் கார்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஷிஃப்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அங்க போனீங்கன்னா ஒரு 5 to 10 கார்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம கிட்ட இங்க லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட்ல இருந்து ஒரு 50 to 20 அந்த மாதிரி இருக்கும். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் அசாப் நீங்க 2012ல இருந்து ஆரம்பிச்சா கூட அப் டு இப்போ 2023 மாடல்ஸ் வரைக்கும் கூட நம்ம கிட்ட மாடல்ஸ் இருக்கு. அசாப் நீங்க அதுல லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரலாம். பிளஸ் பெட்ரோல்ல இருந்து மேனுவல் டீசல் பார்க்கலாம். உங்களுக்கு மேனுவல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கும் நீங்க பார்க்கலாம். எல்லா ப்ரிஃபரன்ஸுமே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இங்க நம்ம 2 யார்டு இருக்கு சொல்லியிருந்தோம். இதே மாதிரி செப்பரேட்டா அந்த இன்னொரு யார்டு சொல்லியிருந்தோம்ல, இந்த வண்டி 140 குவாலிட்டி செக் பண்ற அந்த யார்டு சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அங்க செக் பண்ணி தான் இங்க வண்டி வரும் இல்லையா? அதுதான் இப்ப என்னன்னா நமக்கு ட்ரஸ்ட் இருக்கு. உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் நான் ஆல்ரெடி வேர்ட் சொன்னேன். அது என்னன்னா வந்து நமக்கு டர்ம்ஸ் வந்து 140 குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் பண்ணி வந்துருவோம். ஆக்சிடென்டட் ஃப்ளட் ஓடோ டேப்பரிங் வெஹிக்கிள்ஸ் நம்ம கிட்ட இருக்காது. அந்த 140 செக் பாயிண்ட்ஸ் எங்க பண்ணுவாங்கன்னா MRL சொல்லுவாங்க, எங்களுக்கு மெகா ரீஃபர்பிஷ்மென்ட் லேப். அந்த லேப்ல தான் வந்து உங்களுக்கு இந்த டர்ம்ஸ் வந்து இங்க தான் அங்க செக் பண்ணிட்டு நீங்க ஆப்ல பாக்குற டீடைல்ஸ் எல்லாமே வந்து அங்க போட்டோ ஸ்டூடியோ எடுத்துட்டு டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுக்கு அதுல வந்துடும். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஏசியாவிலே நம்ம அதுவும் நிறைய விஷயங்கள் படிச்சிருந்தோம். ஆமா, அதுலயுமே ஏசியாவில ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து இங்கதான் இருக்கு. அது காஸ் 24 பிளாட்ஃபார்ம். அதுக்கு நாங்க தனி வீடியோஸே நாங்க வச்சிருக்கோம். ஓகே, சூப்பர். நீங்க சொன்ன மாதிரியே வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நீ செப்பரேட்டா பாக்குறது இங்கதான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது. இதே மாதிரி கஸ்டமர் எடுத்துட்டு போறாங்க. இப்ப வண்டியை நான் இப்ப வந்து பாக்கணும் அப்படின்னா நேர்ல நம்ம யார்டுக்கு வந்து நேர்லயே வரலாம்.
அதே மாதிரி இதை நம்ம பிசிக்கலா பண்றதுக்கு அதாவது ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, கார் 24 ஆப் இருக்குல்ல, ஆமா. சோ அதுல நம்ம என்ன மாதிரி வந்து நம்ம புக் பண்றோம்? லைக் நீங்க இப்போ ப்ரிஃபரன்ஸ் பண்ணா இப்போ கஸ்டமர் வந்து ரீட்டைல்ஸ்னு வரும்போது ஒரு கார்ல வந்து ஒரு சஜஷன் வச்சு தான் வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஷிஃப்ட்டுக்கே வருவோம். இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ஷிஃப்ட் பாக்குறாங்க அப்படின்னீங்கன்னா ஆப்ல பார்த்தோன்னா நிறைய சஜஷன் வரும். அவங்களுக்குன்னு ஒரு ஃபில்டர்ஸ் இருக்கும். லைக் எனக்கு இந்த இயர்ல தான் வேணும், இந்த பட்ஜெட்ல தான் வேணும், இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் பார்க்கும்போது அதில் செக் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு 2 ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. இன்கேஸ் அவங்க நேரில் வந்தும் பார்க்கலாம், டெஸ்ட் டைம் மாதிரி புக் பண்ணிட்டு, சேல்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் டைவ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அவங்க பே பண்ணியும் நம்ம அவங்க அதில் புக் பண்ணியும் அவங்க போயிட்டு வரலாம். டேரக்டா நம்ம டீம் வந்து நேர்ல போய் கஸ்டமருக்கு அங்க டெஸ்ட் புக் பண்ணி காமிச்சு புக்கிங் பண்ணிட்டே வந்துருவாங்க. இப்போ நான் ஆபீஸ் ஹவர்ஸ் இருக்கு, என்னால ஆபீஸ் ஹவர்ஸ் விட்டுட்டு நான் என்னால வந்து வண்டி வந்து இங்க வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்பெசிலிட்டி எல்லா ப்ரிஃபரன்ஸுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. வீட்ல இருந்தே வண்டியை நீங்க செக் பண்ணி பார்க்கணும், வீட்டுக்கே வண்டி வருது. கண்டிப்பா. இதுக்கு அமௌண்ட் ஏதாவது பே பண்ற மாதிரி லைக் வந்து லைக் என்னன்னா உங்களுக்கு ஹெச்டிக்கு அந்த ஹோம் டெஸ்ட் புக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லைக் 1000 வந்து சார்ஜஸ் வரும், which means 999 உங்களுக்கு. 999 நீங்க புக் பண்ணிட்டு நீங்க ப்ராசஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அது ரீஃபண்டபிள் தான். ஏன்னா ஜஸ்ட் ஹோல் பேக் அமௌண்ட் மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது வண்டி வேணும்னாலும் சரி வேணாம்னாலும் சரி எப்படி இருந்தாலுமே அந்த 1000 வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். அந்த 999. சூப்பர். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நம்மளே வீட்டுக்கே வர வச்சு வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாத்துக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. அதே மாதிரி இங்க வந்து நம்ம பிசிக்கலா இங்க வந்து நம்ம செக் பண்ணி நீங்க பாக்குறனாலுமே நீங்க இந்த ரோஸ் ஃபுல்லா நீங்க பாக்குறனால நம்ம எவ்வளவு காசு பாக்குறீங்களோ கஸ்டமர். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ எனக்கு நான் ஒரு வண்டி எனக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டேன் நேர்ல வந்து எனக்கு ஒரு வண்டி பிடிச்சிருச்சு. ஓகே. பட் நான் எனக்கு அந்த வண்டி நான் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த வண்டி அதாவது என்னோட ஃபேமிலிக்கு அந்த வண்டி வந்து கொஞ்சம் செட் ஆகலன்னு வைங்களேன், அப்ப நான் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு தான் நம்ம அந்த டேர்ம்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டெலிவரிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் சர்வீஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம அஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் கிளீனா நம்ம ரெடி டு டிரைவ் கண்டிஷன்ல கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஒன்று இருக்கும் போது அதுல டிராப் ஆகும்போது அந்த 7 days ட்ரையல் டைம் கொடுக்கும். 7 days ஆஃப் 500 kilometers. இன்கேஸ் இதுல வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நீங்க வண்டியை நீங்க ரிட்டர்ன் பாலிசியை நீங்க பண்ணிக்கலாம். நோ ஹிடன் சார்ஜஸ். கண்டிப்பா நீங்க அதுல வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நோ ஹிடன் சார்ஜஸ். நீங்க எவ்வளவு பே பண்ணாலுமே உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு அமௌண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல வேற நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றனாலுமே நம்ம கார்ஸ் வேற மாடல் பாக்கறனாலுமே நம்ம பாத்துக்கலாம். லைக் நீங்க ஃபைனான்ஸ் போனாலும் பிரச்சனை இல்ல, லைக் ஃபுல் கேஷ் போனாலுமே உங்களுக்கு எந்த இஷ்யூமே உங்களுக்கு கிடையாது. 7 days அந்த ரிட்டர்ன் சொல்லிருந்தோம்ல, அது மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா? இன்னும் இருக்கு ப்ரோ. உங்களுக்கு நம்ம சைடுல போது இந்த 7 days ட்ரையல் டைம் அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க 1 month வாரண்டி கொடுப்போம். அதுல உங்களுக்கு வந்து கார்ல எந்த இஷ்யூஸ் எது இருந்தாலுமே நம்ம சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தோம். பிளஸ் இது கூட உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி கிடைக்கும் உங்களுக்கு 1 month பிளஸ் 12 months மாதிரி. ஆமா, அது வந்து நீங்க பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 yearக்கு இன்ஜின், கியர் பாக்ஸ் அண்ட் ஏசி எந்த இஷ்யூஸ் ஆனாலுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கார் 24 சப்போர்ட்லயே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. எனக்கு அப்புறம் எனக்கு இருக்க மேஜர் டவுட் என்னன்னா, ஏன்டா வந்து இப்போ இவ்வளவு வண்டியை பார்த்தோன்னா எனக்கும் வண்டி எடுக்கணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன்டா கையில காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா வண்டி எடுக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. நான் எனக்கு என்ன ஆப்ஷன் பண்ணி இப்போ ஆஸ் ஆஃப் சப்போர்ட் தான் ப்ரோ. இப்போ நாங்க பண்றது என்னன்னா, நீங்க அதே மாதிரி காசு ஆப்ல பாத்துட்டு வந்திருக்கீங்க. லைக் இப்போ நேர்ல நீங்க ஒரு வியூவா புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா, நாங்க எங்க கஸ்டமர் நாங்க கார் அட்வைஸ் எங்க சப்போர்ட் இருப்போம். நாங்க போயிட்டு உங்க ஆப்ல லாகின் பண்ணி உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு நீங்க லைக் பினான்ஸே போறீங்கன்னா உங்களோட ஆதார் பேன் மட்டும் இருந்தா போதும். அதை வச்சு நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு அப்ரூவல் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். அசாப் சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% லோனே உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். பைசாவே தேவையில்ல, எதுவுமே உங்களுக்கு இல்ல. நீங்க லைக் அப்படியே வந்துட்டு கார் ஏதோ ஒரு பார்த்துட்டு நீங்க ஃபைனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆயிடும். நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க எடுத்துடலாம். நீங்க வித்தின் 24 hours நீங்க வந்தீங்கன்னா அப்படியே உட்காந்து நம்ம 1 dayல நாங்க டெலிவரியே நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஃபினான்ஸ் ப்ராசஸ் எப்படி இருந்தாலுமே நம்ம சப்போர்ட் பண்ணி நமக்கு பண்ணி கொடுத்துடலாம். டெலிவரி எடுக்கும்போது என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணி கொடுங்க? லைக் டெலிவரிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜென்ரல் மாஸ்டர் செக்அப் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டு ஜென்ரல் கூலன் செக்அப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு மினி ஒர்க் ஷாப் இருக்கு. நம்ம ஒர்க் ஷாப் நமக்கு இருக்கு. முடிச்சுட்டு நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாஷ் பண்ணி வேக்ஸ் பாலிஷிங் பண்ணி ஒரு ரெடி டு டிரைவ் ஒரு ரிப்பன் கட்டி ஒரு நியூ கார் மாதிரி கொடுத்து நம்ம டெலிவரிக்கு போனோம். வேற லெவல். ஓகே ப்ரோ, இப்பதான் ப்ரோ தெரிஞ்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்மளுமே கார் 24ல வண்டி எடுத்துடலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ ஒரு வண்டி இப்போ இங்க இவ்வளவு வண்டி நிக்கிறதுக்கான காரணம் எப்படி எடுக்கிறீங்க? லைக் அதே தான் ப்ரோ. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கஸ்டமர் யூஸ் பாத்தீங்கன்னா 2 years to 5 years தான். அப்படின்னும் போது அடுத்தடுத்த மாடல்ஸ் மாறும் போது தான் நமக்கு வந்து கார் வந்து உள்ள வருது. அப்படின்னும் போது இதுக்குன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தனியா ஒரு எக்ஸ்சேஞ்ச் டீமே இருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஆமா, அவங்க தான் இந்த 140 குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் பண்றவங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் டைரக்டா கார் எடுத்துட்டு இங்க வந்துருவாங்க. வந்துட்டு அவங்க இங்க கொடுத்துட்டு நம்மளோட காசு பிடிச்சிருக்கனால இங்க தான் நம்ம பை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்மகிட்ட இருந்து சேல் பண்ணி நம்ம வாங்கிட்டு போயிருவாங்க. இல்ல எனக்கு கேஷ் வேணும் அப்படின்னா நம்ம கேஷ் ஆகும் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ நம்ம எப்படின்னா வருவாங்க காரை நம்ம இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 1 hour டேட் டைம் மாதிரி செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க, பிரைஸ் கோட் பண்ணுவாங்க. அந்த பிரைஸ் இப்போ நம்ம கஸ்டமருக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாங்கன்னா வித்தின் 3 hours வந்து ஃபண்ட் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அவங்க காரை சரண்டர் பண்றாங்க. 3 மணி நேரம் மேக்ஸிமம் 3 hours உங்களுக்கு மேக்ஸிமம். சூப்பர் ப்ரோ. இவ்வளவு கலெக்ஷன் பாத்துருக்கோம். நம்ம எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எப்படி அப்படின்னா பட்ஜெட் ஓரியன்டா கேட்பாங்க. அவங்க பட்ஜெட்டுக்குலாம் என்னென்ன பட்ஜெட்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட் கவர் பண்றதுல நம்ம சேனல் ஃபேமஸ். எனக்கு ஒரு சில காசோட மாடல் டீடைல்ஸ் பட்ஜெட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா நான் சஜஷன் பண்றேன். வாங்க பாப்போம்.
இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் பட்ஜெட்ல இருந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வந்து ஒரு 3 lakhsல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 3 lakhsல ஆமா, ஆல்டோ, இயான், குவிட் இதுதான் வந்து நம்ம பெஸ்ட் ஆஃப் உங்களுக்கு அந்த செக்மெண்ட்ல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதுலயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு ஷிஃப்ட் தான் வருது உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ மாடல் ஷிஃப்ட் அரௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022 மாடல், ஜஸ்ட் 2 years ஓல்டு வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. அரௌண்ட் ஒரு 35,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் உங்களுக்கு. உங்க நியூ கார் போனீங்கன்னா அரௌண்ட் 9 சம்திங் வருது. நம்ம பண்றது வந்து ஒரு 6.5 தான் நம்ம கோட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. ஓகே, லோ பட்ஜெட்ல கொஞ்சம் இருக்கிற மாதிரி. இதுலயே இப்ப நீங்க நியூ மாடல் போனீங்கன்னா நீங்க அடுத்து வந்தீங்கன்னா இது நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து 17 மாடல் வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 5.5 அந்த பட்ஜெட்ல உங்களுக்கு. அந்த பட்ஜெட்ல இதுலயே உங்களுக்கு இப்போ இது போனீங்கன்னா மேனுவல், இதே நீங்க ஆட்டோமேட்டிக்ல போனீங்கன்னா ஒரு 5.6 அதே பட்ஜெட்ல இருக்கும். இல்ல இதுலயே உங்களுக்கு இன்னும் லோ வேரியன்ஸ்ல போனாலுமே உங்களுக்கு பிரைஸ் கம்மியாகும் கிடைக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்டோ ஃபுல்லாமே நிப்பாட்டிருக்கீங்க. இது என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்லாம் இருக்கு உங்களுக்கு? இப்போ இந்த செக்மெண்ட் இந்த மாடல் பாத்தீங்கன்னா 2014 மாடல் உங்களுக்கு. LXi வேரியன்ட் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 3 lakhs உங்களுக்கு கோட் பண்ணுவாங்க. இப்போ வர கஸ்டமர் உங்களால ஆப்ல பார்க்க முடியலன்னா நீங்க இந்த பிரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு இதுலயே நாங்க எல்லா கார்ஸ்மே எல்லா டீடைல்ஸ்மே ஒட்டியிருப்போம். இதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க செக் பண்ணிக்கலாம். யங்ஸ்டர் நிறைய பேர் விரும்புற கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலினோ, அல்ட்ராஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்ல நிப்பாட்டிருக்கீங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச்லாம் என்ன மாதிரி இருக்கு? மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ற கார் உங்களுக்கு இதுதான் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார் உங்களுக்கு, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இதுலயே எனக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 20 கார்ஸ் கேண்டரி இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் போறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 2019 மாடல் உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் நான் 5.5 lakhs இங்க எங்க கார் 24 கோட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. அதுல எதுவும் நெகோஷியபிள் இருக்கும்? மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஏதாவது நமக்கு பார்த்து டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுப்பாங்க நமக்கு கண்டிப்பா. அப்படியே ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா அல்ட்ராஸ் எல்லாமே நிக்குது. அந்த சைடுல அல்ட்ராஸ் நிக்குது. அப்புறம் டாடாக்குனாலே பேரு போனது நமக்கு. ஏன்னா அசப் குவாலிட்டி சேஃப்டி ரேட்டிங் போகும்போது மேக்ஸிமம் நமக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. நானா இருந்தாலுமே கஸ்டமருக்கு சஜஷன் கொடுக்கணும் அல்ட்ராஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு. இதுவே அபோவ் நிறைய வண்டி நிக்குது. எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. நிறைய மாடல்ஸ் இருக்கு. எல்லா டிஃபரெண்ட் கலர் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நியூ கார் போனா கூட உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க நியூ கார் விட ஒரு 2 years ஓல்டுல தான் நம்ம கார் பாக்குறீங்க அப்படின்னு இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன மாதிரி ஸ்டார்ட்? எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு வரும். இப்போ அல்ட்ராஸ் எல்லாம் போனீங்கன்னா கலர் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கு. கஸ்டமர் அப்படின்னு போகும்போது நீங்க இந்த மாடல்ஸ் பாக்குறீங்கன்னா இப்போ இந்த மாடல் உங்களுக்கு அரௌண்ட் பாத்தீங்கன்னா 2023 மாடல் உங்களுக்கு 5000 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு டன் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 8 lakhs பிரைஸ் வரும். உங்களுக்கு 8 point something வரும். ப்ரோ அடுத்து நம்ம பிரீமியம் கார்ஸ் எல்லாமே பார்க்கலாமா? கண்டிப்பா பார்ப்போம் வாங்க. அதுல நம்மகிட்ட XUV இருக்குதுல. இப்போ XUV உங்களுக்கு இருக்கு. இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 2017 மாடல் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 15 lakhs கிட்ட வரும். நியூ கார் பிரைஸ்? நியூ கார் வந்து உங்களுக்கு 25-28 கிட்ட உங்களுக்கு வந்துரும். ஏன்னா டாப் எண்ட் வந்துரும் உங்களுக்கு அந்த மாதிரி. இது போக இதை தவிர நீங்க அடுத்த அப்படியே மாடல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு மஹிந்திரா தார் இருக்கு. எல்லாருமே இப்ப நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் வீட்டுல ஒரு கார் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். நானா இருந்தாலும் அது எதிர்பார்க்கறதா உங்களுக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஜீப் காம்பஸ் இருக்கு உங்களுக்கு. கியா செல்டாஸ் வந்துரும். நிறைய பேர் விரும்புற வண்டி. ரொம்ப எங்க கிட்ட இப்ப ஒரு 8 வண்டி கிட்ட எங்க கிட்ட இருக்கு. நீங்க எந்த லோ பட்ஜெட்ல இருந்து நீங்க பெரிய பட்ஜெட் வரைக்கும் எதிர்பார்த்தாலுமே உங்களுக்கு ஃபுல் மாடல் எல்லா பட்ஜெட்லயுமே நம்மகிட்ட இருக்கும். கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு. MGல என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னா லைக் ஒரு VIP கார் மாதிரி உங்களுக்கு இது ஒரு டீசல் வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்கு. அதுலயே போனீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட் இருக்கு, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். அதுக்கப்புறமா உங்களுக்கு மெயின் சேஃப்டி உங்களுக்கு டாடா சஃபாரி 7 சீட்டர் உங்களுக்கு. இந்த கார் உங்களுக்கு மாடல்ஸ் எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கு உங்களுக்கு. அதனால ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி 700 கார்ஸ் நீங்க பாக்கலாம். நீங்க திருவேற்காடுல இப்போதைக்கு நீங்க அரௌண்ட் எல்லா காருமே இங்க வந்து மேஜரா பாத்துக்கலாம். லோ பட்ஜெட்ல இருந்து டாப் பட்ஜெட் வரைக்கும் நீங்க எல்லா மாடல்ஸுமே நீங்க பாக்கலாம் நீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்மளுக்காக விக்னேஷ் ப்ரோ வந்து எல்லாமே வந்து நமக்காக வந்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைனாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் கார் வாங்கணும், ஒரு யூஸ்டு கார்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ட்ரஸ்டடாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டேரெக்டாக இங்கே கார் 24 யார்டு வாங்க. சென்னை நியர்பைல இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கூட விசிட் பண்ணிடலாம். ஆப்பில் கூட நீங்கள் சென்னையில் இருந்தால் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் இங்கேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் அவங்க வந்து கேர் எடுத்து ஒன்றா பார்த்து பண்ணி கொடுக்குறாங்க. கார் 24 வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஆப் லிங்க் கொடுக்குறேன். கார் 24 ஆப்போட லிங்க்கும் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல நல்ல ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.